நாயக்கா குடும்பம், பிறகு பண்டார நாயக்கா குடும்பம், அதற்கு பின் வந்தவர்கள். அவர்களோடு நெருங்கிய உறவை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் சிவபி ராமநாதன், அருணாசலம், ஜி பொன்னம்பலம், அதன் பின் வந்த சுந்தரலிங்கம், திருச்செல்வம் கொண்டு இப்படி நின்று கொண்டு போகும். இந்த ரெண்டு இனவாதிகளும், இந்த ரெண்டு சாதிவாதிகளும் தான் இலங்கையின் குழப்பங்கள், மோதல்கள், அடாத்துகள், அட்டுழியங்கள் எல்லாவற்றிற்கும் விதை விதைத்தார்கள் என்று சொல்வது ஒன்றும் பொய் அல்ல, கட்டுக்கதை அல்ல. நண்பர்களே, சிங்கள அரசு தலைவர்கள் முழு இலங்கையை ஆண்ட காலத்திலே, உதாரணத்திற்கு சேனநாயக்காவுடைய காலத்தில் இருப்போம், DS சேனநாயக், அவருடைய ஆட்சியின் காலத்திலே, அவர் தலைவராக இருந்த காலத்திலே, பிரதமராக இருந்த காலத்திலே அவருக்கு எல்லா விதமான உதவியையும் ஒத்தாசையும் செய்தவர்கள் ஜி பொன்னம்பலம், SAV செல்வநாயகம் போன்றவர்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். அவர்களை மொழி பிரிக்கவில்லை, இனம் பிரிக்கவில்லை. இந்த ஒற்றுமையில் இருந்து, அதாவது வர்க்க ரீதியா உயர்ந்த இடத்திலே இருந்து ஐக்கியப்பட்ட அவர்கள் எல்லா காலங்களிலும், இலங்கை முழுதையும் ஆண்ட காலங்களில் ஒருவருக்கொருவர் பாதுகாப்பாகவும் உதவியாகவும் தான் இருந்திருக்கிறார்.